மனசில் ஏதோ ஒரு கவலை, சின்னதாக ஒரு படபடப்பு, உடம்பு எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, யாராவது நமக்கு எதிரி இருப்பாங்களோ, வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, காவல்துறையால் நமக்கு ஏதாவது சிக்கல் வருமோ, அல்லது கடன் பிரச்சனை ஏதாவது வந்துடுமோ, அல்லது யாராவது நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் சிலருக்கு வரும். அதெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, பாதகாதிபதி தசை, ஆறுக்குரியனுடைய தசா புத்திகள் நடக்கும்போதெல்லாம் சின்னதாக ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பயம் இருக்கும், சம்பந்தம் இல்லாமல் குற்றவாளி ஆகிறது, கோர்ட்டு படியை ஏறி இறங்கிறது, இது மாதிரி பல சிக்கல்கள்லாம் இருக்குங்க. இதுக்கெல்லாம் தீர்வு ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு தான். இன்றைக்கி பாருங்கள், பஞ்சமி திதி, 5வது திதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஏன்னா ஸ்ரீ வராகி அம்மன் புதனுடைய அம்சமாக இருக்கிறவங்க. அதனால தான் இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வராகி அம்மனை போய் நீங்கள் வழிபடலாம். சின்னதாக வராகி அம்மன் படம் வீட்டில் வச்சுக்கலாம். அந்த பச்சை புடவை அணிந்த, பச்சை வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சின்ன படம் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடலாம். ஏன்னா வராகி அம்மன் சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய அம்மன் ஸ்ரீ வராகி அம்மன். அது மட்டும் இல்லை, 4 கைகளோடு இருக்கக்கூடியவங்க, பன்றி முகத்தோடு இருந்து காட்சி கொடுக்கக்கூடியவங்க, வீராவேசமாக எதிரிகளை தாக்கக்கூடியவங்க. நாம் இவங்க எதிரி, அவங்கள அழிச்சிரு அப்படின்லாம் வேண்டக்கூடாது. ஸ்ரீ வராகி அம்மன்கிட்ட, அம்மா எனக்கு நல்லது பண்ண, எனக்கு எதிரி யாருன்னு தெரியும், என் மனசு ஏன் இவ்வளோ சஞ்சலப்படுதுன்னு உனக்கு தெரியும், அப்படி தான் வேண்டிக்கணும். ஆனால் அவங்க பேரை சொல்லி அவங்களாம் நல்லா இருக்கக்கூடாது. அப்படிலாம் ஒருபோதும் ஸ்ரீ வராகி அம்மன்கிட்ட நம்ம வழிபடவே கூடாது. எனக்கு நல்லதை பண்ண, நல்லதை கொடு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். பொதுவாக ஸ்ரீ வராகி அம்மனை இரவு நேரங்களில் வழிபடலாம். இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடுவதற்கு மிக உகந்த காலகட்டம். அப்படி இல்லையா, அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு இல்லைங்களா, அதில் எழுந்து ஸ்ரீ வராகி அம்மனை வழிபட்டோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் சேரும். காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ வராகி அம்மன். அன்பு, ஆவேசம் ரெண்டும் கலந்த ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ வராகி அம்மனுடைய அவதாரம். அதனால தான் மனசில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, அல்லது யாராவது உங்களை ஏமாற்றிட்டாலோ, துரோகம் பண்ணிட்டாலோ, நாம் இறைவன்கிட்ட தான் அதெல்லாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவதாரம் ஸ்ரீ வராகி அம்மன் அவதாரம். கிழங்கு வகைகள் அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். அதை நம்ம நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி செவ்வாழைப்பழம், மாதுளம்பழம், இதெல்லாம் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு வச்சு நம்ம வழிபட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி கூடிக்கிட்டே போகும். அது மாதிரி என்ன கஷ்டம் இருந்தாலும் ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடலாம். கடன் பிரச்சனையில், சொத்து பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் எல்லா வகையிலுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு கைகண்ட பலனை கொடுக்கும். ஏன்னா கலப்பையுடன் இருக்கக்கூடிய அம்பாள், கையில் கலப்பை, ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, தண்டம் வச்சுருப்பாங்க. அதனால தான் தண்டினி, ஸ்ரீ தண்டினி அப்படின்னு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு இன்னொரு பேரெல்லாம் இருக்குது. அதனால் பஞ்சமி திதியில் வழிபடுறது நல்லது. கீழே பச்சை நிற வஸ்திரம், துணி விரித்து அது மேலே உட்காந்து நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது வராகி அம்மனால் நமக்கு இன்னும் நிறையா பவர் கிடைக்கும். அதனால் சப்த கன்னியர்களில் சக்தி வாய்ந்த கன்னியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ வராகி அம்மன். அதே மாதிரி ஸ்ரீ புவனேஸ்வரி, ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி, இவங்களுக்கெல்லாம் படைத்தலைவியாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ வராகி அம்மன். அதனால தான் தலைமை பதவி பெறுவதற்கு ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடலாம். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு, கடன் பிரச்சனை தீர, வழக்கு தீர, எந்த கஷ்ட கிரக நிலையில் இருந்தாலும் ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடுவது நல்லது. இன்றைக்கி மறவாமல் நீங்கள் ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.